சிவாய நம சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். DKS at air conditioned EMU train from Tambaram to செங்கல்பட்டு. இன்றைய தினம் 12/11/2025 புதன்கிழமை. ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி. இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. மகா கால பைரவர் ஜெயந்தி இன்றைய தினம். ஸோ அதனால் மதியானம் வரைக்கும் பைரவர் அழைப்பு இல்லை. ஆனால் காத்தாலேருந்தே எந்த பைரவர் கோயிலுக்கு போகலான்னு ஒரே சித்தத்தில் பைரவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு தரிசனம் இன்றைக்கி எனக்கு வேணும் அப்படின்னு அவரை வேண்டதுனால காத்தால் கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே இப்போ தற்சமயம் செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவர் மகா ஜெயந்தி இன்றைக்கி. அதனால் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மகேந்திரா சிட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவர் மகா கால பைரவர். ஸோ அந்த கால பைரவர் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டு அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி கால பைரவர், அதுவும் மகா கால பைரவர் ஜெயந்தி இன்றைக்கி. அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய அழைப்புக்கு அழைச்சிருக்கார் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ட்ரெயினில் முடிவு எடுத்த ஒரு முடிவு. நான் பீச்சில் ட்ரெயின் ஏறும்போது கூட சாதா ட்ரெயின் சுபர்பன் ட்ரெயினில் தான் தாம்பரம் வரைக்கும் வந்தேன். இன்பிட்வீன் மாம்பழம் டு தாம்பரம் வரத்துக்குள்ளே பைரவர் அழைப்பு. ஸோ பாருங்கள், இப்போது தாம்பரத்தில் இறங்கி பார்த்தா செங்கல்பட்டு ட்ரெயின், அடுத்த ட்ரெயின் இந்த EMU. ஸோ ஏசி லோகம் பாருங்கள், அப்படி ஒரு ஏசி EMUவில் அழைக்கிறார் பாருங்கள் இன்றைக்கி. அதுவும் அவருடைய ஜெயந்தி, கால பைரவருடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. நான் நினச்சே பார்க்கல ஏசியில் ட்ரெயின் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 3:15 இது மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு பிளாட்ஃபார்ம் 1 சொன்னாங்க. சார், நான் ரயில்வே எம்ப்ளாயி தான் அப்படின்னு. அப்புறம் ஸோ பிரயாண டிக்கெட்டு வாங்கிட்டு அடியே செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்குதான் மகேந்திரா சிட்டி குள்ளே நீங்கள் முன்னாடி நீங்கள் இறங்கிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு அங்கே ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவர் சொன்னார். ஸோ அதன்படி அவர் சொல்ல கேட்ட மாதிரி ட்ரெயினில் காலபைரவர் தரிசனத்தை தரிசிக்க இன்றைக்கி நிறைஞ்ச அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு DKS புறப்பட்டாச்சு. ஃப்ரம் தாம்பரம் டு செங்கல்பட்டு. கால பைரவர் தர்சனம் அட்டு செங்கல்பட்டு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், பெருக வையகம். அனைவரும் ஒரு தடவை சென்னை பீச்சிலிருந்து செங்கல்பட்டு EMU ட்ரெயினை அனைவரும் ஒரு தடவை ஃபேர் கொடுத்து போய் பாருங்கள். ஸோ நம்ம சதர்ன் ரயில்வே எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. எல்லோரும் நிறைய ட்ராவல் பண்ணணும். அந்த வசதி இருக்குது. ஒரு தடவை போயிட்டு பார்க்குறதுனால நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு கெட் டுகெதர்வே உள்ளே போடுங்களேன். வீட்டில் எதனாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலேயே செஞ்சுட்டு ஃப்ரம், ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த வண்டி புறப்படுது செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பியும் ரிட்டர்ன் செங்கல்பட்டுலேயே வரா மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி போடுங்களேன். இது மாதிரி பீக் ஹவர்ஸில் பாருங்கள், என்ன மாலை வேலையில் பாருங்கள், என்ன காலியாக இருக்குது. இது மாதிரி டைமை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். DKS at AC ஏர் கண்டிஷன்ட் EMU லோக்கல் ட்ரெயின். இது பீச்சிலேருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு வரைக்கும் வருது. தாம்பரத்தில் 3:15 புறப்படுது.
3:13 வந்து 3:15 எடுக்கிறாங்க. செங்கல்பட்டுக்கு வித்தின் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும். ஸோ நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் அதே ரிட்டன் சேம் ட்ரெயினில் கூட நீங்கள் அப் அண்ட் டவுன் கூட நீங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு ஒரு கெட் டுகெதர் போட்டு வரலாம். இது மாதிரி பீக் ஹவர்ஸ் இல்லாத வேலையை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம ட்ரெயின் பெருக வையும். வரப்போகிற ஸ்டேஷன் வந்து குடுவாஞ்சேரி. நல்ல ஃபண்டாஸ்டிக் ட்ரிப், எதிர்பார்க்காதது. டிகேஸை அதான் சிவன் டிகேஸு கொடுக்குற எதிர்பார்க்கவே இல்லாமல் கூப்பிடுவார். ஸோ அப்படி ஒரு என்னுடைய பழைய வீடியோலலாம் கூட நீங்கள் பார்க்கலாம். காத்தால கூப்பிடுவார், மத்தியானம் ட்ரெயினில் இருப்பேன், பஸ்ஸில் இருப்பேன். அப்படிலாம் ஒரு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நடந்த சமாச்சாரம் பைரவர் பாருங்கள். அவர் எவ்வளோ அன்பாக நம்ம வந்து ஆழ் மனசில் டீப் லவ்வாக இருந்தால் பாருங்கள். இங்கே நம்ம ஃபேமஸான கோயில் கூடுவாஞ்சேரி வந்திருக்கு. கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குங்க, விநாயகர் கோயில். அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரதோஷத்தில் அவ்வளவு கூட்டம் நிறைஞ்சிருக்கும். பிரதோஷம்னா வந்தால் இந்த ஒரு தடவை பிரதோஷத்துக்கு இங்கே சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஐயா பிறந்த ஊர் கூடுவாஞ்சேரி, வாழ்க வடமுடனில் இருக்கார் இல்லையா, அந்த ஐயா வந்து பிறந்த ஊர் வந்து கூடுவாஞ்சேரி. வாழ்க வளமுடனுடைய மகாகுரு அவருடைய பிறந்த ஊர். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் 1 இருக்கும் சிவன் கோயில். அவ்வளவு அற்புதமான கோயில், பார்க்க வேண்டிய ஸ்தலம். ஸோ இப்படி சிவன் ஆலயங்கள் டிகேஎஸ் அழைப்பு வந்து காத்தால் கூப்பிடுவார், உடனே மதியானத்தில் அவர் கூப்பிட்ட உடனே கலந்துடுவேன். இது வந்து கடந்த ஒரு 3 வருடங்களாகவே இது மாதிரி அடியானுக்கு ஒரு பிராப்தத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். எப்போ கூப்பிட்டாரு, அதுவும் பழனி கும்பாபிஷேகம்லாம் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது, இன்றைக்கி 8 மணிக்கு கூப்பிட்றாரு, உடனே கிளம்பு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்புலாம் டிகேஎஸ்க்கு சிவபெருமானும் சரி, பார்வதி தேவியாரும் அப்படி ஒரு கடாட்சம். பெருமாள் கேட்கவே வேணாம். தாயாரும் பத்மாவதி தாயாரெலாம் அப்படி ஒரு டிகேஎஸ்க்கு கடந்த ஒரு 3 வருஷமாகவே 2 கருட சேவை, அதாவது தாயாருடைய கருட சேவையும் ஆகட்டும், பெருமாளுடைய கருட சேவை திருப்பதியில் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை 2 பேருமே டிகேஎஸ்க்கு வழங்கின்னு இருக்காங்க. ஸோ எல்லாம் தாய் தந்தை செய்த புண்ணியம். நம்மளும் முயற்சி செய்யணும். முதல்ல இருந்து அந்த குடும்ப பொறுப்புலேருந்து விடுபடணும். குடும்ப பொறுப்பு வேணும். 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலையில் நம்ம வாழ பழகணும். அதுதான் முக்கியம். பற்று இருக்கணும், குடும்ப பற்று வேணும். ஆனால் 60 வயசுக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஒரு குடும்ப பற்றோட ரொம்ப சிவன் பற்று அதிகமாக இருக்கணும். குடும்ப பற்று அவர் பார்த்துப்பார். நான் சொல்கிறது 60 வயசுக்கு மேலே. அதான் 60-40 60-40% வேணும். அதாவது 60 வயசுக்கு முன்னாடி 60% குடும்ப பற்றும், 40% சிவன் மேலே பற்றும், ஆன்மீக பற்றும் இருக்கணும். 60 வயசு தாண்டினோம்னா அப்படியே வயசு வருஷம் 100% சிவனுடைய பற்று இருந்தால் அவர் நம்ம குடும்பத்தின் மீது பற்று வைப்பார். இதுதான். அதனால் நம்ம ஏதோ ஒரு உழவார பணி, சிவனுடைய உழவார பணி, கோடான கோடி உழவார பணிகள் இருக்குது. ஸோ அப்படி கோடான கோடி உழவார திருப்பணியில் நாம் சிவனோடு ஐக்கியமாயிட்டோன்னு வச்சிங்களேன். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையுடைய வாழ்க்கையை கூட அப்படி ஒரு பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு அந்த சித்தத்தை நமக்கு வழங்குவார். நாம் பெற்ற இன்பம் பெருக வைகும். சிவாய நம.